புயல் எச்சரிக்கையால் கடலுக்கு செல்லாமல் இருந்த நாகை காரைக்கால் மீனவர்கள் 10 நாட்களுக்கு பிறகு மீண்டும் கடலுக்கு சென்றார்கள். கூடுதல் தகவல்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சகாதேவன். நாகை காரைக்கால் மீனவர்கள் 10 நாட்களுக்கு பிறகு மீண்டும் கடலுக்கு செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் சார்பாக மீனவர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. அதாவது நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இந்த டிட்வா புயல் காரணமாக கடுமையான கனமழை கொட்டித்தீர்த்தது. அதோடு மட்டுமில்லாமல் கடற்கரை பகுதிகளில் தரைக்காற்றினுடைய வேகமானதும் அதிகரித்து காணப்பட்டது. இதனால் கடந்த 24ஆம் தேதி முதல் மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த 25 கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடந்த ஒரு 10 நாட்களாக மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்தார்கள். குறிப்பாக மழை 2 நாட்களாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஓய தொடர்ந்து 25 மீனவ கிராமத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட 52,000 மீனவர்கள் கடலுக்கு இன்று அதிகாலை முதல் மீன்பிடிக்க சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளிலும் 3000த்திற்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளிலும் ஏராளமான மீனவர்கள் அணிவகுத்து கடற்கரை துறைமுகத்திலிருந்து முகத்துவாரத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்று கொண்டிருக்கிறார்கள். இதே போல காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த காரைக்கால் மேடு, கிளிஞ்சல் மேடு, அதே போல கீழ காசாக்குடி மேடு உள்ளிட்ட 11 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்களும் இன்று முதல் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருக்கிறார்கள். 10 நாட்களுக்கு மேலாக வாழ்வாதாரம் முடங்கி மீண்டும் மீன்கள் அதிகமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கடல் மாதாவை வணங்கி வழிபட்டு அவர்கள் இன்று காலையிலிருந்து கடலுக்கு மீன்பிடி சென்றிருப்பதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.